வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கனடாவில் உள்ள ஒரு தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா கனடா எருக்கலை. என்னென்னா கனடாவில் உள்ள எருக்கலை சாதி உடைச்சா பால் வர அளவுக்கு உள்ள ஒரு இதை இலையை பார்த்தா கிட்டத்தட்ட எங்களோட ஊரில் உள்ள எருக்கலை மாதிரி தான். இதில் ஒரு காய் வாரது எங்களோட எருக்கலை காய் அதே தான். இதில் பார்த்தீங்கன்னா எருக்கலில் உள்ள காய் மாதிரியே இருக்குது. அது எருக்கலை காய். இது கிட்டத்தட்ட எங்களோட எருக்கலை அதே சாதி தான். இப்போ இப்படி உடைச்சிங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு எருக்கலில் உள்ள மாதிரியே விதை கொத்து இருக்குது. இந்த விதை கொத்தை எடுத்திங்கன்னு சொன்னால் பார்த்தா இது முழுக்க விதை. இது காஞ்சோடனே ஒவ்வொன்றா பறந்து எல்லா இடம் போய் பரவிடும். இது நான் நினைக்கிறேன் எருக்கலையில் உள்ள எங்களோட ஊர் எருக்கலையில் உள்ள அதே ஒரு சாதி, ஆனால் வேறு விதமாக இங்கே பார்க்குறதுக்கு இருக்குது. இதில் ஒரு பூ வாரது எங்களோட ஊரில் உள்ள எருக்கலை மாதிரி தான். ஆனால் அந்த அணில் உருவங்கள் இருக்காது அந்த பூவில். அந்த பூ காஞ்சிட்டு இப்போ அந்த அணில் உருவம் இருக்காது. ஆனால் அதே மாதிரி பூ வேறு ஒரு முக்கொண்ட வடியிலான ஒரு சில உருவங்கள் அதில் இருக்கிறது. அது என்னென்னு சரியாக தெரியாது. அப்படி ஒரு பூவும் இதில் வாரது. இது இங்கே மில்கி வீரடு சொல்வினம் எருக்கலை சாதி என்று தான் நான் நம்புகிறேன். இது கனடா எருக்கலை. அதோட நாங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று கவனிச்சுனாங்க. இஞ்சால வரைக்க ஒரு ஆப்பிள் மரம் ஒன்று இருந்தது. இந்த முறம் பார்க்குறோம், இந்த முறம் காய்ச்சிருக்கு. இங்கே நல்ல சிவத்த பழங்கள், ஆனால் எல்லாம் பூச்சி அடிச்சிருக்கு. இது அந்த ஆப்பிள் தோட்டங்களில் பூச்சிக்கு மருந்தெல்லாம் அடித்து வளர்ப்பினும். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழங்கள் இருக்குது. ஏற்கனவே இப்போ விடுகிற கட்டத்தில் இப்போ குளிர்காலம் வரப்போகுது. அப்போ விழுகிற கட்டத்தில் இருக்குது. நாங்கள் மேலே உள்ள ஒரு காய் எடுத்து சும்மா இருக்கா கடித்து பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இந்த காய் கொஞ்சம் பார்க்க வடிவாக இருக்குது. ஏதோ பூச்சியும் ஏதோ ஒரு பறவை ஏதோ அணிலோ கொத்தி இருக்குது. சும்மா சுவைச்சு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ரசாயனம் படாத ஒரு பழம். ஒரு லேசான ஒரு புளிப்பு கலந்த ஒரு இனிப்பு. கடையில் வாங்குகிற அளவுக்கு சுவையாக இருக்குது கனடா ஆப்பிள். மீண்டும் இன்னொரு காணொலியில் இன்னொரு தாவரத்தை பற்றியோ இன்னொரு இங்கோட வேறு விடயங்களை பற்றியோ பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க.